அப்ப அவர் ஸ்டூடியோவில் இது வரைக்கும் பல ஆண்டுகால அனுபவத்துல பல நூறு கலைஞர்களோட பணியாற்றிருப்பாரு. அதுல பல பெண்கள் இருந்திருப்பாங்க. கண்டிப்பா. அப்ப அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கும், இந்த ஸ்டூடியோட சூழல் எப்படி இருக்கும்? ஆமா, அந்த பெண்களை அவங்க சிங்கர்ஸை கேட்டாலே எல்லாருக்கும் தெரியும். அந்த அவங்கள கேட்டாலே எப்போ அவங்களோட தன்மையும் மாறுது இல்லை வேற மாதிரி பழக வராங்கன்னா அன்னையோட அவங்களோட இந்த மாதிரி எத்தனை சிங்கர்ஸ் பெரிய சிங்கர்ஸ்லாம் போயிருக்காங்கன்றது அறிந்த உண்மை. இந்த இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அப்படின்னு பொதுவாக வேறு இடத்துல எப்படி இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவங்க அதே மாதிரி இவங்க ட்ரை பண்ணும்போது அதோட அவங்கள அவங்க தொடர்பே கட் ஆகிடுது. அந்த மாதிரி இருக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். அந்த இது ஸோ அவ்வளோ சின்சியராக அந்த மாதிரி இருக்கணுன்றது அவருடைய ரொம்ப ஒரு ட்ரெஸ் சென்ஸே ஒழுங்காக வரணுன்றது அவருடைய இது. ஈவன் நம்ம சம்டைம்ஸ் இந்த மியூசிஷியன்ஸ்னாவே ஒரு இந்த பழக்கம் உள்ளவங்க தான், எல்லாம் இந்த குடிப்பழக்கம் உள்ளவங்க தான். பட் இங்கே ஸ்ட்ரிக்டாக அவங்க வராங்கனாக்கா அதில் அந்த மாதிரி யாருமே வரக்கூடாது. அப்படி தெரியாமல் வந்துட்டாங்கன்னா அதோட அவங்களுடைய இதே கட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பே இருக்காது. அது நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி. இதனாலே அந்த ரெக்கார்டிங் இருக்குன்னு அப்படின்னு இருந்தாலே அவங்க எல்லாமே ஒழுங்காக இதுக்காக அந்த பழக்கம் இருந்தாலும் இங்கே வரும்போது அது ரொம்ப க்ளீனாக வருவாங்க. ஈவன் டைரக்டர்ஸ் எல்லாருமே சரி, எல்லா இயக்குநர்களுக்கும் அந்த இது இருக்கிற பண்பு தான். பட் இவர் கூப்பிடுவாருன்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எங்கப்பா இவர் கூப்பிட்டுருவாருன்னு சொல்லிட்டு 3 அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்பா அப்படின்னு சொல்கிற இதெல்லாம் பார்த்துருக்கேன்.